ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்க்கலாமா? காடை வந்து ஒரு 8 காடை கிரேவி பண்ணலான்னு இருக்கேன். அப்புறம் வந்து காலிஃப்ளவர் வறுவல் மாதிரி செய்யலான்னு இருக்கேன். அப்புறம் வந்து காடை கிரேவிக்கு வந்து 2 பெரிய சைஸ் வெங்காயத்தில் 2, தக்காளியில் 2, அப்புறம் வந்து ஆட்டுக்கால் வந்து ஒரு ஆட்டுக்கால் வந்துருக்குங்க. இதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கலான்னு இருக்கேன். இதை க்ளீன் பண்ணி சமைக்கிறதுக்குள்ளே டைம் ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி சமையல்லாம் செஞ்சுட்டு ஃப்ரீயாக இருக்கிறப்ப இதை க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சிட்டேன். இப்போ வாங்க காடை கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். காடை கிரேவிக்கு கொஞ்சம் அதிகமாகவே ஆயில் சேர்த்துக்குங்க. 2 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக வெட்டி. என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதை ஆளுங்கிற பட்டனை கொடுத்துக்குங்க. இப்போ வெங்காயத்தை சேர்த்தாச்சு. வெங்காயத்தை நம்ம பிரட்டி விட்டுறலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து தக்காளி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம பிரட்டி விட்டுறலாம். இப்போ தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 ஸ்பூன் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தது நம்ம பிரட்டி விட்டுறலாம். காடை வந்து கம்மியாக எடுத்துக்கிட்டேன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் வந்து கம்மியாக எடுத்துக்கங்க, 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன். நான் வந்து உரப்பு கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு உரப்பு அதிகமாக வேணுன்னா நீங்கள் வந்து 3 ஸ்பூன் 3.5 ஸ்பூன் கூட நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து பச்சை மிளகா சேர்க்காதனால மிளகாத்தூள் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம பிரட்டி விட்டுடலாம். காடை வந்து அப்படியே முழுசாக தான் நான் போடுறேன். நீங்கள் வந்து காடை வந்து முழுசாக போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்லா பெரிய பாத்திரத்தில் கிரேவி பண்ணுங்கள், அப்போ தான் சரியாக வரும். இன்னும் நம்ம வந்து பீஸ் போட்டு நம்ம வந்து கிரேவி பண்ணோம்னா நம்ம வந்து எந்த பாத்திரம் வேணாலும் நம்ம வச்சு கிரேவி பண்ணலாம். இது முழுசாக போடுறதுனா நான் வந்து பெரிய பாத்திரம், பெரிய சட்டியில் நான் வந்து கிரேவி செய்கிறேன். காடை சேர்த்ததும் காடையில் நல்லா மசாலா படுற அளவுக்கு நல்லா பிரட்டி விட்டுருங்க. பிரட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் சென்று நம்ம தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி வந்து காடை கொதிக்கிறதுக்குள்ளான தண்ணி தான் நான் சேர்த்துருக்கேன். அப்போ தான் காடை வந்து சீக்கிரம் வேகும். இப்போ நம்ம பிரட்டி விட்டுறலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து வற்றி வருது. அப்பப்போ இப்படி பிரட்டி விட்டுக்குங்க. அப்போ தான் எல்லா இடமும் அந்த காடை வந்து நல்லா வெந்து வரும். பாருங்கள், தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சு. இங்கே வந்து காடை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து தேங்காய் பால் ரசத்துக்கு பார்க்கலாம். தேங்காய் பால் ரசத்துக்கு 1/2 மூடி நான் தேங்காய் எடுத்துக்கிட்டேன். நம்ம இதை பேஸ்ட்டாக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப பேஸ்ட்டாக்க தேவையில்லை, குறைன்னு அரைச்சா தான் நம்ம வந்து பால் எடுக்க முடியும். இப்போ நம்ம பாலை புழிஞ்சிடலாம். இப்போ தேங்காய் பால் புழிஞ்சு எடுத்தாச்சு. எலுமிச்சை சைஸ் நான் வந்து புளி எடுத்து ஊற வச்சுக்கிறேன். நம்ம அந்த புளியை கரைச்சி விட்டுக்கலாம். புளியை கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ரசத்துக்கு பூண்டு வந்து ஒரு 10-12 பல் பூண்டு எடுத்துக்கிட்டேன், பெரிய பல் பூண்டு. அப்புறம் 2 பச்சை மிளகாய் இதை வந்து நச்சு எடுத்துக்கிட்டேன். வாங்க ரசம் வச்சிடலாம். ரசத்துக்கு தேவையான ஆயில் சேர்த்துடலாம்.
கொஞ்சமாக வெந்தயம், கடுகு 1 ஸ்பூன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டும் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பிரட்டி விட்டுறலாம். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கிட்டே பிரட்டி விடுங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்க்குறேன். தேங்காய் பால் ரசம் வந்து உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. நம்மளுக்கு வந்து இந்த வயிற்று புண்ணு, இந்த அல்சர், இந்த மாதிரி ஒரு புண்கள்லாம் நம்மளுக்கு வந்து நல்லாவே குணப்படுத்தும். அப்புறம் வந்து மாதத்துக்கு ஒரு 3 வாட்டி 4 வாட்டியாச்சும் நம்ம வந்து தேங்காய் பால் ரசம் எடுத்துக்கிறது நல்லது. இப்போ வந்து 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ நம்ம பிரட்டி விட்டுறலாம். காஞ்ச மிளகாய் ஒரு 5 மிளகாய் எடுத்துக்கிட்டேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பிரட்டி விட்டுறலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புளித்தண்ணி இதுலேயும் சேர்த்துடலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. புளித்தண்ணி கொஞ்சம் கொதிச்சது நம்ம வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்தோம். தண்ணி வந்து ஒரு டம்ளர் கணக்காக நான் வந்து தண்ணி சேர்க்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் சேருங்க, இல்லாட்டி தேவை கிடையாது. இப்போ ரசத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். போட்டுட்டு கலந்து விட்டுறலாம். ரசம் வந்து கொதித்து லைட்டாக நுர விட்டு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரசத்தை வந்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. காலிஃப்ளவர் இப்போ நான் வந்து வெட்டி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து காலிஃப்ளவர் வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கணக்காக உப்பு. இப்போ இந்த காலிஃப்ளவரை வேக வச்சுக்கலாம். ரொம்ப வேக வைக்க வேணாம், ஒரு 10 நிமிஷம் வெந்தாலே போதும். ஏன்னா அதில் சின்ன சின்ன புழுக்கள்லாம் நிறையா இருக்கும், அதனால தான் நம்ம வந்து வேக வைக்கிறோம். வேக வச்சுட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து 1 ஸ்பூன் நான் வந்து மஞ்சள்தூள் சேர்க்குறேன். தனி மிளகாத்தூள் 2.5 ஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன். உப்பு இதுக்கு தேவையான நம்ம வந்து வேக வைக்கிறதுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துருந்தோம், அதனால் இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்குங்க. பெரிய ஸ்பூனால் 2 ஸ்பூன் வந்து கடலை மாவு சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்து சின்ன ஸ்பூனாக சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 5 ஸ்பூனாச்சும் சேர்த்துக்குங்க. இப்போ வந்து அரிசி மாவு வந்து 2 ஸ்பூன். ரெட் கலர் பொடி கொஞ்சமாக சேர்க்குறேன். சேர்த்துட்டு நம்ம பிரட்டி விட்டுறலாம். இப்போ வந்து தண்ணி வந்து கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கலாம். இந்த மாவு வந்து காலிஃப்ளவரில் ஒட்டலை, அதனால் கொஞ்சமாக நான் வந்து தண்ணி சேர்த்துட்டு நான் வந்து பிரட்டி விட்டுக்கிறேன். நல்லா பிரட்டியாச்சு. இப்போ நம்ம அதை பொரித்து எடுத்துடலாம். பொரிக்கிறதுக்கு காலிஃப்ளவர் முங்குற அளவுக்கு நம்ம வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம வந்து பச்சரிசி மாவும் கடலை மாவும் சேர்த்தனால இது வந்து ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ நம்ம காலிஃப்ளவர்லாம் போட்டுடலாம். கொஞ்சம் பொரிஞ்சதை நம்ம இப்போ பிரட்டி விட்டுறலாம். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்கூல் விட்டு வரவும் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். இப்போ இதில் வந்து இருக்கிற காலிஃப்ளவரை எல்லாத்தையும் இப்படி பொரிச்சிக்கலாம். அதில் வந்து கொஞ்சமாக நான் வந்து கருவேப்பிலை போட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் கருவேப்பிலை போட்டுக்கங்க, இல்லாட்டி தேவை கிடையாது. இப்போ எல்லா காலிஃப்ளவரும் பொரித்து எடுத்தாச்சு. என்னோடய சமையல் வீடியோலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான நம்ம வீட்டு சமையல் ரெடி.